காட்டில் ஒரு புலி இருந்தது. அது குடும்பத்துடன் சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்த போது குளத்தில் அருகில் இருந்தபோது சிறுத்தை ஒன்று வந்தது. காட்டில் நீ இருப்பதால் எனக்கு மரியாதை இல்லை. உன்னைப் போன்ற தோற்றமும் எனக்கும் உண்டு. உன்னைப் போலதான் நானே இருக்கிறேன். மற்ற விலங்குகள் என்னை மரியாதை செலுத்த மறுக்கிறது. உனக்கு மட்டும் மரியாதை எல்லா விலங்கும் செலுத்துகிறது. எனக்கு உன்னை பார்த்தா பிடிக்கவே இல்லை. நீ காட்டை விட்டு செல் என்று. உன்னை போன்ற இருப்பதால் காட்டில் எல்லாருக்கும் மரியாதை கிடைப்பதில்லை. காட்டை விட்டு வெளியே போ என்று சிறுத்தை புலியிடம் கூறியது. யானை வந்த பிறகு சிறுத்தை சென்று விட்டது. யானை புலி இவளிடம் பேசி நானும் கேட்டுக்கொண்டே இருந்தேன். மரியாதை என்பது தன்னிட நடத்தை பொறுத்துதான் மரியாதை எல்லா விலங்குகளுக்கும் கிடைக்கும். நடத்தை சரியில்லை என்றால் மற்ற விலங்குகள் கூட மதிக்கவில்லை. புலியின் நடத்தை பொறுத்து மற்ற விலங்குகள் மதித்து கொண்டிருக்கின்றன என்று புலியிடம் பாராட்டி கொண்டு யானை செல்கிறது. உனக்கு எப்பவுமே பாதுகாப்பாக என் குடும்பம் எப்பவுமே இருக்கும் என்று கூறியது. கரடி புலி ஏன் இப்படி அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று கூறிய போது, இல்லை, ஒரு யோசனையில் இருக்கிறேன் என்று கரடியிடம் புலி கூறியது. புலியிடம் நிலா சிறுத்தை பற்றி கூறுகிறது. புலி ஆற்றின் ஓரம் யோசனையில் இருந்தபோது நிலா புலியிடம் பேசுகிறது. புலி ஏன் என் யோசனையில் இருக்கிறாய்? உன்னை பற்றி நான் சொல்கிறேன் கேள். சிறுத்தை உன்னிடம் பேசுவதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியும். சிறுத்தை இரவு நேரத்தில் கிராமங்களில் சென்று பார்வையிட்டு வருகிறது. இரவு நேரத்தில் கிராமங்களில் தங்குவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், மழை பெய்கின்றது. அப்போ ஆடு செல்கிறது. ஆடியிடம், நீ ஏன் காடில் இருக்கிறது போன்று இல்லாமல் மாற்றமாக இருக்க என்று கேட்பது. நான் காட்டில் வாழும் ஆடலே, என்னை ஒரு வீட்டில் வளர்க்கிறார்கள். அங்கே நாங்கள் நிறைய பேரும் இருக்கிறோம். மாடு, கோழி, ஆடு, வாத்து என்று நிறைய விலங்குகள் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று கூறியதுடன் சிறுத்தை அதை பார்க்க வேண்டும் என்று தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறது. மாடு நல்ல கொழு கொழு என்று இருக்குது. காட்டில் வளர்வது போல வீட்டில் நல்ல அதுக்கு தீவனம் இருக்கிறது போல நல்ல கொழு கொழுன்னு என்று அது சாப்பிட எவ்வளவு ருசியாக இருக்கும் என்று மாட்டு சண்டை சிறுத்தை தள்ளி என்று பார்த்து கொண்டு இருக்கிறது. சிறுத்தை கிராமங்களில் சென்று வேட்டையாடுதல். இரவு நேரங்களில் சிறுத்தை ஊருக்குள் சென்று விலங்குகள் உறங்கும் நேரத்தில் மாடை கண்காணித்து கொண்டு மாடியிடம் சிறுத்தை வேட்டையாடுதல் முறையில் பயன்படுத்தி மாட்டை விழுத்தி சிறுத்தை மாமிசத்தை ருசியாக உள்ளது என்று கூறி மாமிசத்தை விரும்பி சாப்பிடுகிறது சிறுத்தை. மறுநாளும் சிறுத்தை இரவு நேரங்களில் கிராமங்களில் சென்று மாடுகள் உறங்கும் நேரத்தை கண்காணித்து கொண்டே வீட்டின் அருகில் சிறுத்தை திட்டம் தீட்டிக் கொண்டே சிறுத்தை ஆடுகளை கண்காணித்து கொண்டே இருக்கிறது. ஆடுகளை வேட்டையாடும் முறை பயன்படுத்தி ஆடு மீது பாய்ந்து சிறுத்தை ஆட்டை வீழ்த்தி தனது மாமிசத்தை விரும்பி ருசித்து சாப்பிடுகிறது. மாமிசம் எவ்வளவு ருசியாக உள்ளது என்று ஆட்டை விரும்பி சிறுத்தை சாப்பிடுகிறது. தினமும் நல்ல ருசியாக சாப்பாடு கிடைக்கிறது. நம்ம கிராமங்களில் இருந்து கொண்டால் ருசியாக சாப்பிடலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டு ஆட்டின் உணவை சிறுத்தை சாப்பிடுகிறது. தினமும் ஒரு விலங்கு காணாமல் போகிறது என்று ஆட்டுக்காரர் ஆட்டின் வேலியில் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் சிறுத்தை வருகிறது. சிறுத்தையும் புலியும் பேசுதல். புலி சிறுத்தையிடம், நீ ஏன் இப்படி செய்கிற? எல்லாரும் ஒன்றாதானே வாழ்கிறோம். நீ மட்டும் என் கிராமங்களில் சென்று வேட்டையாடுகின்றாய். புலியும் சிறுத்தையும் ஒன்று போல்தானே இன்று வரைக்கும் நம்ம காட்டில் வாழ்ந்திருக்கோம். புலியும் சிறுத்தையும் வேறுபட்டு இருந்தாலும் நாம் ஒரே குணமாக தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். புலி குடும்பத்தோடும் இருந்தாலும் சிறுத்தை குடும்பத்தோடும் இருந்தாலும் இரண்டும் ஒன்றாய்தானே விளையாடி கொண்டு இருக்கின்ற போது நீ மட்டும் ஏன் கிராமங்களில் சென்று வேட்டையாடி கொண்டு இருக்கிறாய்? அது தவறு. அது உனக்கு மட்டும் ஆபத்து இல்லை. கிராமங்களில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் விலங்குகளுக்கும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று உனக்கு தெரிந்திருந்த போது எதுக்கு கிராமங்களில் சென்று வேட்டையாடுகிறாய் என்று புலி சிறுத்தையிடம் கூறுகிறது. சிறுத்தை சென்ற பிறகு புலியிடம் வெள்ளை புலி உதவி கூறியது. என்ன புலி சொல்கிறே என்று கேட்டபோது, என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் ஒன்றாக தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அது உனக்கும் தெரியும். எங்கள் வெள்ளை புலி இனத்திற்கு ஆபத்து ஏற்படுகிறது. அதனால் தான் உன்னிடம் நாங்கள் உதவி கேட்க வந்திருக்கோம். எங்களுக்கு உதவி செய்வாய் என்று எங்கள் குடும்பத்தினர்கள் நம்புகிறார்கள். சிறுத்தை வெள்ளை புலியிடம் பேசுதல். சிறுத்தை வெள்ளை புலியிடம் தகவல் சொல்ல வந்தது. என்ன தகவல் சொல் கேட்கிறேன். சிறுத்தையிடம் கேட்டபோது வெள்ளை புலி, கருஞ்சிறுத்தை ஒன்று அது கூட்டத்திலிருந்து பிரிந்து இருக்கிறது. சிறுத்தை தனியாக இருப்பது அதுக்கு தங்கையிடம் தேடி அலைந்த போது ஆற்றின் ஓரம் வந்தபோது உனது வீடு அதுக்கு தென்பட்டது. அந்த வீடு ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஆட்சி ஓரம் இருப்பதால் எனக்கு அந்த வீடு வேண்டும் என்று சிறுத்தை என்னிடம் கூறியது. அதனால் நான் முடியாது என்று சொன்ன போதும் சிறுத்தை நீ தான் எனக்காண்டி பேச வேண்டும். உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்க? நீ தான் உதவ வேண்டும் என்று சண்டையிட்டு அனுப்பிவிடுது. அதனால் தான் நான் உன்னிடம் கேட்க வேண்டும் என்று சிறுத்தை வெள்ளைப்புலியிடம் கூறியது. வெள்ளைப்புலியிடம் கருஞ்சிறுத்தை ஒரு நாள் இரவு வந்து பேசியது. உனது வீடு எனக்கு ரொம்பவும் பிடித்து இருக்கு. அதனால் உனக்கு வீடு எனக்கு வேண்டும் என்று கூறிய போது புலி முடியாது என்று சொன்ன போதும் கருஞ்சிறுத்தை அதை நோட்டமிட்டு அழிந்து கொண்டே இருக்கிறது. புலி சென்ற இடத்துக்கெல்லாம் கருஞ்சிறுத்தை சென்று இருக்கிறது. புலியிடம் வெள்ளை புலி நீதான் உதவ வேண்டும் என்று கூறி